Good morning students. So today class coordinate geometry 5.3 so last sums பார்க்கலாம். So questions: find the equation of straight line passing through 1, -4 and has intercepts which are in the ratio 2:5. So first mean question. So 14 the first one means அதில் 2 sums இருக்குது. ஃபஸ்ட்டு சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். எதோட ஈக்குவேஷன்? இதை ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன்ஸ் பாசிங் த்ரூ இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஹேஸ் த இன்டர்செப்ட்னால் நாம் ஃபைண்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ரேஷியோவில் இன்டர்செப்ட் பண்ணிட்டு போகுது. அந்த லைன் பாஸ் ஆகுது அண்ட் இது ரேஷியோவில் 2:5 அந்த ரேஷியோவில் இன்டர்செப்ட் ஆகுது. அது இன்டர்செப்ட் மீன்ஸ் அந்த கீழே இருக்குது இன்டர்செப்டோட ஃபார்மெட் நாம் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம்னா அப்படின்னாவே நம்ம எதை மெயின் பண்ணுவோம்? ஏ அண்ட் பி இது ரெண்டும் தான் நம்ம இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா x/a + y/b = 1 அதில் ஏபிங்கிறது இன்டர்செப்ட் அப்படின்னு நம்ம மீன் பண்ணியிருப்போம். இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க? இந்த கான்செப்டில் ரேஷியோ மீன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த 2 இன்டர்செப்டை ரேஷியோவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. a/b = 2:5. ஸோ ரேஷியோ வில் பிகம் த ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ரேஷியோ நம்ம எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷன் நம்ம எழுதலாம். நம்ம அதில் லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அப்போ a/b = 2/5. ஸோ அதே ரேஷியோவை நம்ம இங்கே ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். அடுத்தது a = 2b/5. இந்த ஈக்குவேஷன் இஸ் 1. ஸோ இதில் a = 2b/5. அப்போ ஏக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ வில் பி த சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகே சார், இதில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டர்செப்ட் வந்துருக்கு. அப்போ இன்டர்செப்ட் ஃபார்முலாவில் தான் நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்டர்செப்ட் ஃபார்முலாவில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செப்ட் ஃபார்ம் நமக்கு தெரியும். என்னதுப்பா? x/a + y/b = 1. இதில் ஏவும் பியும் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைண்ட் பண்ண வேல்யூவை எகன் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்லேயே சப்ஸ்டிட்யூட் பண்ணி வி கேன் ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ். அதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம இதில் ஸோ அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷன்ஸ் ரேஷியோ 2:5 அந்த ரேஷியோவை ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை எந்த இதில் வேணாலும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சார் நான் பி ஃபைண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், வில் ஃபைண்ட் தட். இதில் நான் ஈஸியாக இருக்குதுன்னா ஏ வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எஸ் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் நம்ம இருக்கிறோம். 2 இன்டர்செப்டில் x/a + y/b = 1. ஈக்குவேஷன் 2. அடுத்து நெக்ஸ்ட் கேன் சப்ஸ்டிட்யூட் தட். நமக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணது இல்லையா, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். என்னதுப்பா? x/a க்கு வேல்யூ 2b/5 + y/b = 1. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் கீழே இருக்கிற வேல்யூ எங்கே வரும்? மேலே வரும், நம்ம பார்த்துருப்போம். அப்போ 5x/2b + y/b = 1. ஸோ இதில் 2 ஃப்ராக்ஷன் பிட்வீனில் ப்ளஸ் இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிங்க. இங்கே 2p இருக்குது, இங்கேயும் 2p இருந்தால் தான் இந்த டினாமினேட்டர் ஷுட் பி ஹேவ் த சேம். அப்போ தான் நியூமரேட்டர் ஆடோ செப்பரேட்டோ பண்ண முடியும். அப்போ இங்கே சேமாக ஒன்றுனா இந்த மல்டிப்ளை இந்த நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர். ஸோ இங்கே 2y இங்கே 2y மல்டிப்ளை பண்ணால் ஸோ 5x + 2y இங்கே காமனாக 2b காமன் எடுத்துருது. இங்கே 2b இங்கே 2 ஒன்ஸ் ரைட்னா = 1. ஸோ அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் 2x + 5x + 2y = 2b. ஸோ இந்த ஈக்குவேஷனை we can substitute. நம்ம இது வரைக்கும் அந்த இன்டர்செப்டோட ரேஷியோ வச்சு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். அந்த பாசிங் த்ரூ பாயிண்ட்ஸை வச்சு தான் ஏபி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அது அந்த ஏபி அதில் கொடுக்குற பாயிண்ட்ஸை கோஆர்டினேட்டில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வில் கெட் த ஈஸி ஃபார்ம்.
right. So passing through the points 1 comma minus 4. So finally நம்ம find பண்ண equations 5x plus 2y equal to 2b. We can substitute the coordinates x and y. 5 into x will be the substitute value 1 and 2 into y, so minus 4 and next equal to 2b. You can simplify 5 into 1 plus into minus 2 4s are 8 equal to 2b. So have the different sign, will the biggest value sign first you find out. So பெரிய நம்பரோட சைனை போட்டுட்டு வெளியே subtract 8 subtract 2 5 3 equal to 2b. Then find the b only. So minus 3 divided by, will you subtract divided by 2. So b equal to minus 3 by 2. So b find பண்ணால் next a. So equations அது 1 substitute பண்ணிருக்கோம் இல்லையா, from equations 1 a equal to 2b divided by 5. We can substitute the value, b ஓட value substitute பண்ணுங்க. So b ஓட value substitute பண்ணா, so 2 into b ஓட value minus 3 by 2. So 2 இங்கே multiple இருக்குது, இங்கே denominator இருக்குது, will be the cancels. So remaining a equal to minus 3 divided by 5. So a ஓட value minus 3 by 5 and b ஓட value minus 3 by 2. So both value will use the substitute value equation la substitute பண்ணுங்க. So equations x divided by a plus y divided by b equal to 1. X divided by a, x a ஓட value minus 3 by 5 plus y divided by b ஓட value minus 3 by 2 equal to 1. So already நம்ம பார்த்துருக்கோம், டினாமினேட்டரில் ஆகட்டும் நியூமினேட்டரில் ஆகட்டும், பைக்கு கீழே ஒரு வேல்யூ கீழே இருந்ததுன்னா இதில் மல்டிப்ளை டு அப்பர், இன்கேஸ் மேலே இருந்ததுன்னா மல்டிப்ளை டு லோயர், கீழே இருக்க டினாமினேட்டரில் இருந்ததுன்னா நியூமரேட்டருக்கு போகும், நியூமரேட்டர் இருந்ததுன்னா டினாமினேட்டருக்கு வரும். ஸோ ஹவு கேன் ரைட் நவ்? ஸோ சைன் மேலே வந்துடும். ஸோ 5x divided by 3 minus 2y divided by 3 equal to 1. Here denominator have the same, we write so once. So 5x minus 2y divided by 3 equal to 1. So denominator we can multiply. So minus 5x minus 2y equal to 3. So இதில் ஈக்குவேஷன்னா ரைட் சைட் should be the 0. இந்த கான்ஸ்டன்ட் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. minus 5x minus 2y minus 3 equal to 0. ஸோ எப்போ ஒரு ஈக்குவேஷன்னாலும் எக்ஸோட பெரிய சைன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும். இன்கேஸ் நெகட்டிவ் வேணும்னா we can multiply the whole terms in the minus. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 5x plus 2y plus 3 equal to 0. So we can the require of the equations. ஸோ கொடுத்துக்கிறதுல ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க அண்ட் த பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த இன்டர்செக்ட் ஃபார்முலாவில் ரேஷியோங்கிறது அவங்க கூட இன்டர்செக்ட் தான் அந்த இருக்கிற ஏபியை வச்சு கன்சிடர் பண்ணிக்கிங்க. அதை ஏபியை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். அந்த பாசிங் த்ரூ த பாயிண்ட் மீன்ஸ் வி கேன் த ஹெல்ப் ஆஃப் த வேல்யூ ஏ அண்ட் பி. அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட்ஸை ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஏபி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வி கேன் த சப்ஸ்டிட்யூட் தி ஈக்குவேஷன்ஸ். அங்கே வந்து எக்ஸ்ஒய்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. அந்த ஏபியை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த இதில் எடுத்துக்கிறோம். மற்றபடி ஈக்குவேஷன்ஸ்க்கு நீங்கள் ஏபி ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் வேரியபிளில் எதுவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறீங்க எக்ஸ் அண்ட் ஒய்க்கு டேரெக்டாக வெளியே சப்ஸ்டிட்யூட் யூ கேன் ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் 5x plus 2y plus 3 equal to 0. Thank you students.